ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய சீட்டிங் ஃபேன்சி பார்ட் 5டா. ஓகேவா? பார்ட் 4 எப்படி என் பண்ணிருக்கோம்னாக்கா, ஜங்குக் டேட்டை கேட்டிருப்பாங்க, ஏன் நீ ஜிம்மி மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேட் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஜிம்மி மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு புரியல, இவனுக்கு எப்படா ஞாபகம் சொல்கிறாங்க. ஓ, எனக்கு எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்க்குறியா சொல்கிறாங்க. நானே சொல்கிறேன், நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வரும்போது உன்னை பற்றி யோசிச்சுட்டு வந்திருந்தேன். ஏன்னா நீ ஷுகாவை ஹார்ட் பண்ணது பிரேக்கப் பண்ண சொன்னதால தாங்கிக்க முடியல எனக்கு. எப்படிடா நீ எவ்வளோ சின்சர் போனால் எனக்கு மட்டும் தெரியும், நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, எனக்கு எல்லாத்தையும் இப்படி ஓப்பன் ஷேர் பண்ணுவியோ, உன்னை நினச்சி எத்தனை வருத்தப்பட்டிருக்கேன். பாவம் டே வந்துட்டு இந்த ஷுகா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, நிறைய லவ் கொடுக்க மாட்டாரு, கேர் கொடுக்க மாட்டாரு சொல்லிட்டு எத்தனை டைம் மேலே ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே யோசிச்சு ஒருத்தன் அப்பெல்லாம் நான் அவனை பற்றி எவ்வளோ டைம் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் முதல் தடவை நீ ஷுகா கிட்ட பிரேக்கப்னு சொன்னது, அவர் எடுத்துரிஞ்சு பேசுறது, அவரை விட்டு போகணும்னு நினைக்கிறது ரீசன் என்னவா இருக்கு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு வந்தனால என்னவோ பஸ் சடனாக பிரேக் போட்டாங்க. அப்போ என்னோட ஹெட் வந்துட்டு சீட்டில் போய்ட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தலை சுத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் நேரம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டே என்ன நினச்சிட்டு ஞாபகம் வந்துச்சு. சரியா? அப்போ தான் நான் அதுக்கப்புறம் நடந்துச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், இத்தனை டைம் வீட்டுக்கு போனேன், அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணவே தெரியல. சரி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷுகா என்கிட்ட நான் அப்போ சொல்ல முடியல, அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. டே வந்து என்ன விட்டு போகிறேன்னு நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அந்த லவ் காட்டாமல் இருக்கலாம், அதிகமாக ஷோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், அவனை அவ்வளோ சின்சியர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டேன், ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொன்னார். அந்த ரீசன் தான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணேன். சரி, கண்டிப்பாக ஷுகா அதை முடிவு எடுக்க போகிறாரு, ஆனால் இதை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்காங்க மேட் ஆண்டி என்கிட்ட இப்போ நல்லா பேசுவாங்க. அவங்க கால் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எனக்கு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன ஃபோன் எடுத்துகிட்டு கேட்டாங்க, ஏன் ஜம்கா நீ டேவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போயே எனக்கு ஷாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்லேயே கேட்டு நான் மட்டும் தெரிஞ்சுட்டேன், என்ன ஆண்டி என்ன ஆச்சு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உனக்கும் ஜிம்மிக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது, இன்னும் 2 டேஸில் மேரேஜ் ஆக போகுது எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போயே மனசு உடஞ்சி போச்சுனால ஏற்றுக்க முடியும். ஏன் டேவோ அப்படி சொல்லிட்டு 7 இயர்ஸாக ஷுகா லவ் பண்ணிட்டு அவர் ரீசன் தூக்கி போட்டுன்னு நினைக்கிறல்ல, அதை நினைக்கும் போது மனசோட உடஞ்சி போச்சு. தெரியுமா? எனக்கு நம்பவே முடியல, வேறு வழியும் இல்லை. அப்போ தான் ஷுகாட்ட ஃபோன் பண்ணி சொல்லாமான்னு நினைக்கும் போது தான் ஷுகா ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அப்பாட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் குரூப் காலில் ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி நான் அப்பாட்ட பேச போகிறேன் டேவ் பற்றி, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கிறனாலும் நான் டேவ் மேரேஜ் பண்ணிப்பேன் சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, அவருக்கு தெரிய வேண்டாம், இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிய வேண்டாம், உனக்கு என்னோட மேரேஜ்க்கு முன்னாடியே உனக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் யோசித்தேன். அப்போ சின்ன என்கிட்ட இதை பற்றி நான் இன்டெரக்டாக கேட்டேன். ஷுகா வந்து எப்போ வந்து பேசுவார் சொல்லிட்டு, இன்னும் 2 டேஸில் பேசுவான்டா சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் பேசி பார்த்துருக்காரு. அவர் பேசும்போது அவங்க அப்பா ஒத்துக்கல. சரியா? அன்றைக்கி ஷுகா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி முடிவு பண்ணிட்டாரு. அப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன். சரியா சொல்லிட்டாங்க, இதை வந்து அவர் சொல்ல வேணாம், உனக்கு மேரேஜ் ஆரம்பிச்சுக்கு தெரியக்கூடாது, அவருக்கு உனக்கும் மேரேஜ் ஆகிற வரைக்கும் இதை சொல்ல வேணாம், சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவார், உன்னை பற்றி வேறு மாதிரி நினச்சிடுவார் சொல்லிட்டு நான் அமைதியாக விட்டேன் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. நீ வேணா ஷுகா ஏமாற்ற ட்ரை பண்ணலாம், நீ வந்து ஏமாற்ற நான் விட மாட்டேன். சரியா சொல்கிறாங்க, நீ சீட் பண்ண நான் விட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறாங்க பாரு, இப்போ வரைக்கும் நான் சொல்லாமல் பெரிய விஷயம், நீ ஷுகாவை தான் மேரேஜ் பண்ணி சரியா சொல்கிறாங்க. 7 இயர்ஸாக லவ் பண்ணுவேன், இப்போ சடனாக எங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு நீ அவனை பிடிச்சிட்டு போயிடுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, ஜங்குக் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்டா அவன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி பற்றி தப்பாக பேசுகிறோம், ஓ ஜிம்மி அப்போ ஷுகா யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க, எனக்கு ஷுகாவுக்கும் பிரேக்கப் அவரை காட்டி விட்டுதானே பிரேக்கப்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, நீ இன்னும் அந்த பையன் லவ் பண்ண, அந்த பையன் மேலே உனக்கு இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் ஒரு ஜங்குக்காக பாருதா லிமிட்டு, இதை தாண்டி என்ன பேசுனா வேறு மாதிரி பார்த்து சொல்லி என்னடா ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் டேவோட ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. டேக்குக்கும் ஜங்கோட ஹேண்ட் தட்டி விடுறாங்க. பாரு சொல்கிறாங்க, இந்த மேரேஜ் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அங்கேருந்து ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்த்து நிறைய எப்படி பண்ணாமல் போயிடுவேன், உனக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜ் நடந்தே அவங்க சொல்கிறாங்க. சரியா அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அது மேரேஜ் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீயே இங்கேருந்து போயிட்டு உன் ஜிம் முடினா கூட உன் ஜிம்மோட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறாங்க. ஆமாம், நீயே இங்கேருந்து போயிட்டு உன் ஜிம் முன்னாடி நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. டேக்கு புரியல, என்னடா பண்ண ஸ்டார்ட் படிக்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணணும்னு தெரியும்டா. சரியா? இவ்வளோ விஷயத்தை எங்களோட ஹேட் பண்ணியிருக்காரு, 3 மந்த் ஒன்றா தான் இருக்கும், அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாமல் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, இன்னும் 2 டேஸில் மேரேஜ் ஆக போது, இவ்வளோ விஷயத்தை ஹைட் பண்ணி என்னால் பண்ணுவிடா ஷோவாக சீட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் நான் உன்னுடைய ஜிம்மில் மாறி போய் மீட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இல்லை, நீ போய் சொல்கிறாங்க. 1 செகண்ட் இது சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா அவர் ஜிம்முக்கு கால் பண்ணியிருக்காரு, ஜிம்மி நம்பர் இதில் இருக்குது, நான் ஜிம்மி நம்பரை எடுத்துட்டேன். அப்புறம் ஜிம்மிக்கு கால் பண்ணேன். சரியா? கால் பண்ணிட்டு நான் வந்து டேவோட ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னேன். அவரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் சென்ட்டு மாறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட நேர்லேயே பார்த்து, நீ ஷுகார்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணல, அந்த வீடியோ நான் தான் வச்சுருந்தேன், நான் தான் எடுத்தேன் அந்த வீடியோ, நீ வந்துட்டு அவன்கிட்ட ஒன்றா இருந்த, நீ வந்து கிழிஞ்சு பண்ணது, நீ ஃபோட்டோ எடுத்து, இது வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் இந்த 7 இயர்ஸில் நீ அவனுக்கு எவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதுக்கான மொத்த ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ டேபிள் உடச்சி போயிடுறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க, நான் உன்னை ஃபேமிலி மாதிரி சொல்கிறாங்க, என் ஃபேமிலி மாதிரி நினைக்கிறேன், நானும் உன்னை ஃப்ரெண்டை விட தாண்டி என்னோட சோல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு, ஆனால் நீ இப்படி தப்பு பண்ணும்போது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க.
டேக்கு மனசு உடஞ்சி போகுது. என்னடா சொல்றதுக்கு? ஆமா நான் அதான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் சொல்லிட்டேன்டா சரியா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் பார்க்கற கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருந்தான். ஆனா சொல்லிட்டேன், எனக்கு 7 இயர்ஸ் அந்த பையனை லவ் பண்றான், அவன் போய் லவ் பண்றாங்க, அவங்க அப்பாவுக்காக மேரேஜ் ஒத்துக்கிட்டான். நீ வந்துட்டு நீ வந்து விலகி போறது நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உனக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். டே உடஞ்சி போயிட்டாரு. டே பாக்குறதுக்கு ஏன்டா அவசரப்பட்ட சொல்றா. டே சொல்றேன், நான் அவசரப்படல, விட்டுருந்தா நீ தான் சீட் பண்ணிருப்பா அப்படி சொல்றாங்க. சீட்டராக என்ன ஒரே டைம்ல 2 பசங்க கூட ப்ளே பண்றியா அப்படி கேக்குறாங்க. இப்ப நம்ம டே பாக்குறது என்ன பத்தி அப்படி தெரிய சொல்றாங்க. நீ அப்படிதான்டா, இது வரைக்கும் உன்னை பத்தி அப்படி யாரும் சொன்னா நம்பிருக்க மாட்டேன், ஆனா இப்ப நீ அப்படிதான் நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க. டேக்கு அவ்வளவு மனசு வலிக்குது. ஏன்டா அப்படி பண்ண சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் நீ அந்த பையன்ட்ட போனாலும் அவன் உன்னை பார்த்து அப்படிதான் சொல்லுவான், சரியா சீட்டர் தான் சொல்லுவான். இதுக்கு ஏன்னா அவன் ஃப்ரீ படிச்ச பையன், ஒரு CEO. கண்டிப்பா எனக்கு தெரியும் அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். சரியா சொல்றாங்க. எல்லாத்தையும் ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டேன், இவனோட ஆடியோ கால் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க. டேக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு ஏன்னா அப்படி பேசுற சொல்றாங்க. எனக்கு உனக்கு லவ் இருக்கு சுகா மேல, அந்த பையன் மேல உனக்கு இருக்கு ஜஸ்ட் சொல்றாங்க. உனக்கு புரியாத நான் சொல்லுவா. டே சொல்றாங்க, எனக்கு புரியாமல நீ தாண்டா கண்மூடித்தனமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பையனோட அழகுல மயங்கி போயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க. டேக்கு அப்படி ஒரு கோவம் டே அப்படி ஜங்க் சொல்ல பிடிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கொண்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. ஜங்க் தான் டேவோட ஹேண்ட் எடுத்துட்டு உள்ள வாட சொல்லி கூப்பிடுறாங்க. வரமாட்ட சொல்றாங்க. உள்ள வாட சொல்றாங்க, வரமாட்ட சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. இப்போ ஜங்க் தான் டேவை ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் பிடிச்சி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது. ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு பாக்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா கால் மை ஒய்ஃப்னு வருது. இது பார்க்குறப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மை ஒய்ஃபான்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மி பிக்சர் இருக்கு அதில். அதை பார்த்துட்டு ஜங்க் இன்னும் கோவம் வருது. இவன் இந்த அளவுக்கு இருக்கானா சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு பயம் வருது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் டேங் தானே அப்படி சொல்கிறாங்க. டே தான் நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஜிம்மியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாம் அப்படி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம சாம் சொல்கிறாங்க. இப்போ சாம்னு ஜங்க் டேக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஜிம்மில் பேபின்னு கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட்டை போ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சாம் நீங்கள் சொல்கிறாங்க. பாருங்க சார், நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் இப்படி கேட்குறாங்க. அதை ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கை பார்த்துட்டு என் ஜிம்மில் போட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கி உங்க கொண்டுட்டு வந்த ஆப்ஷன் டே தான். ஜங்கை தட்டி விட்டு ஒரு கேப் வருது, கேப் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி கேப்ல உட்காந்துறாரு. இந்த பக்கம் ஜங்கை தான் டே கூப்பிட்றாங்க. பார்த்தா டே வந்து கார் ஏறி போயிட்டாரு. அந்த பக்கம் போகும் இன்னொரு கார் வந்து ஒரு ஸ்டாப் ஆகுது. ஒரு பர்சன் இறங்கி வராங்க. இறங்கி பார்த்தா ஜாம் குடிச்சிருக்காங்க. பார்த்தா முன்னாடி கார் வாங்க வந்து போயிட்டாரு. இந்த காரை விட்டு பர்சன் கோவமா இறங்கி வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜாம் குடிச்சிருக்காங்க. ஜங்கு ஷாட்டை பிடிக்கிறாங்க. அவங்க ஜங்குக்கு சொல்றாங்க. அவங்க அங்கிள் சொல்றாங்க. பார்த்தா டேவோட அப்பா எங்க என் டே அப்படி கேட்குறாங்க. அது சொல்றாங்க. எங்கடா என் டே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா ஜங்கு அங்கிள் இப்போ டே கிளம்பி போயிட்டா சொல்றாங்க. எங்க கிளம்பி போயிட்டா அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு அதை சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கோட டேவோட அப்பா ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு போகிறாங்க. என் பையனுக்கு சொல்கிறேன் மேரேஜில் ஆகலடா சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்போலாம் சொல்லிட்டு பாரு என் பையன் எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கிள் அது சொல்கிறாங்க. சொல்லி என் பையன் எங்கே சொல்கிறாங்க. அவன் எங்கே கிளம்பி போயிட்டாரு. ஃபோன் வந்துச்சு அவன் கிளம்பி போயிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட டேவோட அப்போ பார்க்குறாங்க. பாரு நீங்களாம் உண்மையாகவே டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தானா சொல்கிறாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. உண்மையாகவே நீங்களா என் டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படி கேட்குறாங்க. ஏன் அங்கிள் சொல்கிறாங்க. ஏன்டா என் பையன் அனாதைடா அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் என் பையன் அனாதையா, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை நாங்கள் இல்லை, அவனுக்கு இந்த ஊரே பார்க்குற மாதிரி கிராண்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சேன். அவனுக்கு 2 daysல மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜை பார்த்து எவ்வளோ கனவோட பண்ணிட்டு இருக்கோம், ட்ரீமோட பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னக்கா என் பையனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ண வைக்க வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. இன்னும் 2 daysல என் பையனுக்கு மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. டேக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டேக்கு மேரேஜ் என் ஃப்ரெண்டோட பையன் கூட அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு 2 months முன்னாடியே. அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது. அவங்களோட சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம் உங்ககிட்ட அவன் சொல்லலை, ஏன்னாக்கா நீங்கள் ப்ராஜெக்ட்டில் பிஸியாக இருக்கீங்க, அவங்க வந்து கூப்பிட வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் அவனுக்கு லீவ் கிடைக்கிற பெரிய விஷயம் சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணல உங்கள் யாரையும் மேரேஜ் இன்வைட் பண்ணிக்கிறப்பா அப்படி சொல்லிட்டான். சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி விட்டுட்டேன். அண்ட் நீங்கள் என்னக்கா 2 daysல மேரேஜ் நாங்கள் வந்துட்டு ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுத்து எவ்வளோ கிராண்டாக ஒன்று பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஆசையோட. நீங்கள் என்னக்கா என் பையனுக்கு எனக்கு தெரியாமல் இப்போ இங்கே திருட்டு கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. சுகா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா வாண்டி வராங்க. அங்கே பாரு உனக்கு என் பையனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நான் அவன் லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அங்கிள் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் காமாக இருங்க சொல்கிறாங்க. எப்படி காமாக இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சுகாவும் டேவும் லவ் பண்ணுறாங்க 7 years சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அப்படி அது நம்ம சொல்கிறேன் கேட்குறாங்க. அங்கிள் உண்மையாக டே சொல்கிறாங்க. டே உண்மையாக சுகா லவ் பண்ணியிருந்தாக்க அவன் மேரேஜ்க்கு ஓகே சொல்ல போகிறான் அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் சொல்கிறாங்க. டே சுகாவை லவ் பண்ணியிருந்தா அவன் ஏன் மேரேஜ்க்கு ஓகே சொல்ல போகிறான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அங்கிள் டேக்கு சொல்கிறாங்க. 3 months பிஃபோரே டேக்கு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது 2 months பிஃபோர் தான் அந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டேட் பண்ணாங்க. டேட்லாம் போனாங்க. அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. என் ஃப்ரெண்டோட பையனை ரொம்ப பிடிச்சி தான் வந்துட்டு இந்த மேரேஜ் ஓகே சொல்லியிருக்கான். அவன் 2 daysல மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டாங்க.
டேவோட அப்பா சொல்கிறாங்க நம்பிக்கைக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அங்கிள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் சுகா லவ் பண்ணி தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க அவங்ககிட்ட பயந்துட்டு சொல்கிறாங்க. அப்போலாம் பயம் எனக்கு என் பையன் பயப்பட மாட்டான் சரியா. அவன் நான் வந்து கொஞ்சம் கோவப்படுவேன் திட்டுவேன். ஆனால் அதை தாண்டி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் சரியா. என் பையன் அவன் எப்படி இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க மட்டும் தான் யோசிப்பேன். அவன் எத்தனையோ பொண்ணுங்களையும் பசங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி நான் யோசிச்சது சரி ஓகே அவனுக்கு பிடிக்கணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சரி ஓகே சொல்லிட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்த பையன் என் ஃப்ரெண்டோட பையன் ஓகேவா. இந்த பையனை அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை தாண்டி அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்ல இந்த பக்கம் சுகாவுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க அவன் லவ் பண்ணுறான் ஜஸ்ட் ஃபேன்சி மட்டும் கிடையாது அவங்களுக்கு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் இருக்காங்களா நம்பிக்கைக்கு ஜோஃப்ல மாதிரி இருக்கு. அங்கிள் இங்கே பாருங்கள் சுகாவை தான் கேஸ் சொல்கிறாங்க பாரு அது வந்துட்டு எனக்கு தெரியாது ஓகேவா. என் பையன்கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும் நீங்கள் சொல்ல நம்ப முடியாது. நான் என் பையன் சொல்கிற மட்டும் தான் நம்புவா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க சுகா ரொம்ப நல்லது அங்கிள். ஈவன் சுகாவோட அப்பா கூட மேரேஜ் கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. சுகா கூட அவங்க வீட்டில் பேசி பார்த்துருக்கான். சுகாவோட அப்பா வந்துட்டு அவங்களுடைய அத்தை பொண்ணு தான் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாரம்மா. அவர் தேவை வந்து அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த ரீசனால தான் சுகா வந்து விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவோட அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க சுகாவை. ஏன் உன் அப்பாவுக்கு ஏன் என் பையனை பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. உன் அப்பாவுக்கு என் பையன் எதுக்காக பிடிக்காது தெரியாது சரியா. ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து என்னன்னு பார்த்துருக்காங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல ஓகேவா. உனக்கு என் பையனுக்கு செட்டே ஆகுது. என் பையனுக்கு ஏதோ ஒரு பசங்க இருக்கவே மாட்டேன். என் பையனுக்கு ஜிமின் தான் கரெக்ட். என் ஃப்ரெண்டோட பையன் ஜிமின் தான் கரெக்டாக இருப்பான். அவன் பிஸ்னஸ் மேன் அதை தாண்டி அவன் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான். ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பான். நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேவஜாக வேறு மாதிரி இருக்க. உனக்கு டேக்கு சுத்தமாக செட்டே ஆக சொல்கிறாங்க. டே வந்து லவ்க்காக ஏங்குற ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேவோட கேரக்டர் டேவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். என் பையனுடைய ஒரு அசைவை வச்சு கண்டுபிடிச்சிடும் சரியா. அவன் பேச பார்த்து கண்டுபிடிக்கும் ஹாப்பியாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு சரியா. அவன் 3 months தான் ஹாப்பியாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. இவன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன் 7 years லவ் பண்ணி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி லவ் பண்ணுறான் அவனுக்கு வந்து ஃபீல் இருக்குது அப்படின்னாக்க என்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் ஹாப்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன சொல்லியிருப்பான். நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அந்த பையனை நீங்கள் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பான் சரியா. அவன் அப்படி சொல்லவே கிடையாது இது வரைக்கும் அவன் அந்த அத்தனை டைம் பிளைண்ட் டேட் அனுப்பியிருக்கேன். அவன் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் தவிர அது ஏன் பிடிக்கல சொல்லிட்டு எனக்கு ஒரு ரீசன் சொல்லவே இல்லை. ஜிம்மில் போய் மீட் பண்ணது பேர் பிடிச்சிருக்குப்பா அவங்க சாய்ஸ் அப்படின்னு பெஸ்ட் தான் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்போ சொல்லிட்டு டெவலப்பாக சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கிள் சொல்கிறாங்க இதான் என் பையன் சொன்னா சரியா. என் பையனுக்கு ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கு. அவன் கண்ணில் ஜிம்மு கண்ணிலாவே நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பட் ஷோ இல்லாமல் இல்லை அப்போல்லாம் அப்போ சொல்கிறாங்க நீ தான் சொல்கிறாங்க. அப்போ என் ஃபேமிலி கூப்பிட்டு வந்துருக்குனே என் பையனுக்கு என்ன சொல்லுவாங்க பையன் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது சரியா. லவ்ன்றது பாஸ்ட் ஓகேவா. கண்டிப்பாக என் பையனுக்கு லவ்லாம் செட் ஆகுது உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு ஒரே ஃபீல்டு இருக்கீங்க. செகண்ட் நீ கண்டிப்பாக என் பையனுக்கு செட்டே ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தே சொல்லுவேன் சரியா. என் பையனுக்கு என்னுடைய ஜிம்மில் கரெக்டாக இருப்பான். ஸோ நீ என் பையன் கிட்ட தான் மூவ் ஆகிடு சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்துட்டு இப்படி திட்டத்தானே மேரேஜ் பண்ணி வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை இருக்க அங்கிள் இந்த பாருங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க சின்சியராக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இவனை பிடிக்கல சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க எனக்கு இவனை பிடிக்கல சரியா. என் பையனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சிருக்காது. கண்டிப்பாக அவன் ஹாப்பியாக இருக்க மாட்டான். கூட லவ் பண்ணியிருக்கான் மேபி. ஏன்னா அட்ராக்ஷன் ஒரு ஏஜ் அந்த மாதிரி ஏஜ் ஒரு இதாக இருக்கு இல்லையா. எல்லாம் யங் ஏஜ்னால அப்படி இருப்பாங்க சரியா. ஒரு அட்ராக்ஷன் ஒரு க்ரஷ் அப்படி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி கண்டிப்பாக அவனுக்கு லவ் ஃபீல் அவன் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு அவன் லவ் பண்ணி தான் ஹாப்பியாக இருந்தானாக்கா அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். இல்லை நான் அவனை பேச பார்த்து கண்டுபிடிச்சிருப்பேன். அவன் எதிர்பார்க்குற லவ் கண்டிப்பாக அவன் கொடுத்துருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு டேவோட அப்பா டேவை பற்றி எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் லவ் பண்ணது டூ தானே சொல்கிறாங்க. 7 years டூ லவ் பண்ணியிருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. 7 years இருந்திருக்கான் ஓகேவா. 3 month எல்லாமே எண்ட் ஆயிருக்கும் சொல்கிறாங்க. 3 month பிஃபோர் வரைக்கும் தான் லவ் பண்ணியிருக்கான். 3 month அவன் லவ் பண்ணிட்டு ஜிம்மில் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு சுகாவுக்கு பயங்கரமாக வருது. அப்போ உங்கள் பையன் ஒரு சீட்டரா அப்படி கேட்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பையன் சீட்டரா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா உங்கள் பையன் ஒரு சீட்டர் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒருத்தன் லவ் பண்ணுவான் இன்னொருத்தன் டேட் பண்ணுவான் அப்புறம் மேரேஜ் யார் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட பக்கம் கொஞ்சம் அப்படி ஊங்கி வச்சுன்னா பாரு என் பையனை தப்பாக பேசினா அவ்வளோ தொலைச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. என்னை சீட் பண்ணிட்டு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறான். அப்போ அவங்க சீட்டர் சொல்ல வேறன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார் சுகா உனக்கு இதான் மரியாதை ஓகேவா. என் பையன் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாது ஓகேவா. 2 days என் பையனுக்கு மேரேஜ். இதுக்கப்புறம் என் பையன் லைஃப் இன்டர்ஃபியர் ஆனால் அவ்வளோதான் பார்த்துக்க சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மாட்டே போயிட்டு உன் அப்பா சொல்ல பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறது ஷோ பார்க்குறாங்க. என் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி தூக்கி போட்டு வந்திருக்கேன். உங்கள் பையன் ஈஸியாக என்ன விட்டு போயிடுவானா நான் போட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க சுகா சொல்கிறாங்க. இல்லை நம்பிட்டு அவனா சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணிட்டு ஈஸியாக தூக்கி போட்டு 100% அமௌண்ட் பண்ணிவிடுவேனா இல்லை அமௌண்ட் பண்ணி விட்டுருவா என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஷோ கேட்குறாங்க. உங்களை என்னடா பண்ண முடியும் சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜம்முக்கு காரிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்மு டேவோட பார்க்குறக்கே ஜம்முக்கு சொல்கிறாங்க. பாருங்க அங்கிள் டே லவ் பண்ணது சுகாவை தான் 7 years லவ் பண்ணியிருக்கான். அவன் இவரை செக் பண்ண நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு எல்லாரும் டேவோட நம்பர் ட்ராக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாங்க.
இந்த பக்கம் டேவோட பக்கம் பயங்கர கோவம் வருது. டே அப்பா பாக்குறாங்க, இவன் எனக்கு சண்டை வரவே கூடாது சொல்லிட்டு இவ்வளோ ஆட்டிடியூடா இருக்கான். இவன் கண்டிப்பா என் டே கூட ஹாப்பியா இருக்க மாட்டான், டே நல்லா பாத்துக்க மாட்டான் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தான் அவரு கார் எடுக்கிறாங்க. கார் எடுத்து நம்ம டேவோட நம்பர் அவருமே ட்ராக் பண்றாரு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜம்ப் பாக்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்கு. இந்த லொகேஷன் கொஞ்சம் லாங்ல இருக்கு. இப்போ அவரும் போக ஆரம்பிக்கிறாங்க. 2 காரும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அப்படியே டே சைடு பார்க்கலாம்டா. டே அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தாக்க அங்கே சாம் நின்றுருக்காங்க. சாம் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ சாம் பாருங்க, டேங்க வந்துட்டீங்களா சொல்றாங்க. பாருங்க என்னாச்சு ஜிம்முக்கு அப்படி கேட்குறாங்க. அதை சொல்றாங்க. சொல்லுங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜிம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமாம் ஜிம் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. பேபி அபார்ட் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமாம் பேபி வந்து அபார்ட் பண்ண சொல்றான். அப்போ சொல்றாங்க எனக்கு புரியல, எனக்கு நான் தான் அவன் கூப்பிட்டேன் மாதிரி. அவன் சொன்னா எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கு, பிஸியாக இருக்குன்னு சொன்னா. நான் சொன்னேன் வட ஒரு செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. ஸோ நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன் அவன் ஹாஸ்பிட்டலில். சரி போகலான்னு சொன்னான். ஃபோன் பேசும்போது நல்லா தான் பேசினான். ஆனால் நான் நேரில் வீட்டுக்கு போய்ட்டு அவன் பிக் பண்ணுறப்போ ஒரு மாதிரி நான் டேஸ் தான் வச்சுக்கா. ஒரு மாதிரி டேர் ஐஸாக இருந்தான், ஒரு மாதிரி சேடாகவே இருந்தான். நான் கூட திட்டினேன், 2 daysல மேரேஜ் ஆக போது, கொஞ்சம் ஹாப்பியாக இருடா, ஹெல்த்தை பார்த்துக்கலாம், செக்அப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறப்ப ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்ன அடுத்த செகண்ட் அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு, சம்திங் எதுவும் நடந்திருக்கும் போல சொல்லிட்டு எனக்கு என்ன கேட்கவே இல்லை. ஆனால் டாக்டர் கிட்ட எனக்கு கண்ணை காமிச்சிட்டு அபார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரும் என்ன பண்ணானாக்கா அவனுக்கு தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவன் மயக்கத்தில் இருக்கான், பேபிக்கு எதுவும் ஆகலை சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, குழந்தை சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட்டி இவ்வளோ அவங்களோட பார்த்தா ஜிமின் படுத்திருக்காரு. அவர் வீக்காக இருக்குனால டாக்டர் வந்து ஒரு சலைன் போட்டுருக்காங்க. இப்போ சலைன் ஏறிட்டு இருக்கு, ஜிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அது பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மில் காலை பிடிக்கிறாங்க. அவசரப்படுறாதம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுடாமா. சுத்தம் ஜிம்மில் அந்த ஜிம்மில் காலை டே பிடிக்கிறாங்க. அவர் டேஸ் அப்படியே நம்ம ஜிம்மிலோட காலை தான் விழுந்துட்டு ஒவ்வொரு டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சாங் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கட்டே என்னாச்சு, ஏன் இப்படி ஜிம் சரணா நடந்துக்கிறான், ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் கிட்ட ஷேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க அங்கிள் பற்றி ரொம்ப கோவப்படுவார், அங்கிள் இதெல்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் ரொம்ப அழகு வருது. என்ன சொன்னா சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான், என்கிட்ட பேசவே இல்லை. நான் அவன்கிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன், அவன் எதுவுமே சொல்லாமல் டாக்டர் கிட்ட டேரக்டாக அபார்ஷன் பண்ணின்னு சொல்லிட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி அவசரப்படாத மாதிரி தங்கம் சொல்கிறாங்க. டே தான் அப்படி ஜிம்மில் ஸ்டம்பில் கை வைக்கிறாங்க. கை வச்சு பார்க்குறாங்க. குழந்தையா டேக்கு ஒரு மாதிரி அப்படி ஏக்கம், கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர். நான் சொல்றது கேளுமா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் டாக்டர். டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சாம்க்கு ஒரு மாதிரி இருக்கு, சாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த பக்கம் நம்ம டாக்டர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. சரி முடிஞ்சிச்சு, சரி முடியும் 3 பேர் பார்த்து மாட்டி விட்டு போயிடுறாங்க. பட் இவங்க டே பக்கத்தே உட்காந்துருக்காங்க. 1/2 ஆகுது. கரெக்டாக 1/2 ஆஃப்டர் தான் அந்த பக்கம் டேவோட அப்பா இவங்க எல்லாரும் ஒரே டைம் ரீச் ஆகும். ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் கரெக்டாக இருக்கு. இப்போ ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா மாதிரி ஜிம்மில் காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவ் பார்த்ததும் அப்படி ஒரு கோவம், டக்குன்னு அவர் காலை எடுத்துடுறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சீட்டர் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நோ அப்படி சொல்லக்கூடாது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சீட்டர் ஒரே சீட்டர் அப்படி சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லக்கூடாது ப்ளீஸ் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஏன் டே எப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. ஐம் சாரிடா சொல்லிட்டே வந்து டே ஜிம் வந்து கிட்ட வராங்க. ஜிம் வந்து டே தட்டி விடுறாங்க. ஏன் எப்படி பண்ண நீ ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்க, அப்புறம் ஏன் என்கிட்ட அப்படி சொல்லி ஜிம் ரொம்ப அழுதாங்க. ஏன் சீட் பண்ணா ஜிம் ரொம்ப அழுதாங்க. டே பார்க்குறாங்க. சீட் பண்ணலடா, நான் சொல்கிறது கேளுடாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. டே வந்து ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூம் ஓப்பன் ஆகிருக்கும். எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரூமோட என்ட்ரன்ஸில் நம்ம அச்சுதான் அதுக்கப்புறம் நம்ம நஞ்சு ஜிம் ஜேஹப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாங்க. பின்னாடி டேவோட போகிறாங்க. தள்ளுங்க சொல்லி கை தட்டி விட்டு டேவோட போட வராங்க. டே அங்கே வந்து கத்துறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட கணக்கில் மூஞ்சு வைக்கலான்னு வராங்க. டக்குன்னு அவரே கை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு டேவ் அடிச்சது இல்லை. என் டே ஒரே பையன் டே பார்க்குறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப அழுறாங்க. இப்போ டேவோட பார்த்தா ஜிம் இங்கே பாருப்பா அழுப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஏன்னு சீட் பண்ணாங்க சொல்கிறாங்க. பார்ப்பா அவன் சீட் பண்ணலப்பா, அவன் பக்கத்தில் ஏதாவது நியாயம் இருக்குல்ல, கேளுப்பா அழுப்பா சரிங்க பாரு ஜிம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல டேவோட அப்பா தான் ஜிம் டேஸ் லவ் பண்ணுறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்க உங்கள் பையனால. அவரு சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா ஒன்றும் அங்கே பாரு, நீ இதே எனக்கு சனியில் ஓகேவா, யாரும் மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறது நம்பாத ஓகேவா, அங்கிள் என்ன சொல்கிறேன் டே என்ன சொல்கிறான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. நான் என் பையனோட கண்ணை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடும் சரியா, அவன் போய் சொல்ல மாட்டான். சரி 3 months அவன்கிட்ட பேசிட்டு பழகிருக்கல, நீ பார்த்துருக்கல, அவன் கண்ணை பார்த்துருக்கல சொல்கிறாங்க. போய் சொல்லியிருக்கான். அவன் வந்து ஒரு ஃபேக்காக லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டு இப்படி என்ன மேரேஜ் பண்ணி வைக்க தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட பார்க்குறது தப்பு தாங்க பாரு, அவன் மறைக்கிறானே எது ரீசன் இருக்குமா, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் அதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் டே இப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜவுங்க பார்த்து சின்ன கேட்குறாங்க. இவன் யார் சொல்கிறாங்க. இப்போ தான் டேவோட ஃபேன்சி எப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. இதுதான் டேவோட ஃபேன்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் ப்ளீஸ் அழகாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐ ஹேட் யூ ஜிம் தான் டேவோட ஹேண்டை தட்டி விடுறாங்க. இப்போ அப்படி டேவோட ஷர்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க.
எப்போ சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவிக்கும் பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்ன லவ் பண்ணிட்டு ஒருத்தனை என்கேஜ் பண்ணிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சீட் பண்ணுவா சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சுகா அப்படி சொல்லிட்டே தான் சுகாவோட ஹேண்டை தட்டி விடலான்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. உன்ன மாதிரி ஒரு சேர்த்து நான் பார்த்ததே இல்லைடா. அங்கே பாரு உனக்காக நான் ஃபேமிலி தூக்கி போட்டு வருவான். நீ என்னக்கா இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிட்டு போவியா சொல்கிறா. அதை பார்த்துட்டு இப்போ நினச்சி சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க என்னடா சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா தான் டேவ் அப்படி ஓங்கி சாப்பிடான்னு வராங்க. டக்குன்னு சுகாவோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிச்சிடுறாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்க ஒரு பர்சன் ஹேண்டை பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க ஹி இஸ் மைன் அப்படி சொல்கிறாங்க.